சக்தி பிரஸ் ரிலீஸிலே மீண்டும் சந்திக்கின்றோம் உங்களை. இன்றைய தினம் வியாழக்கிழமை 25ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். இந்த 25 என்று சொன்னால் பலருக்கு பிடிக்கும், பல நிறுவனங்களில் வேலை செய்வர்களுக்கு அதிகம் பிடிக்கும். அதாவது இன்று எல்லோருடைய முகத்திலுமே ஒரு மறுமலர்ச்சியோட தான் எல்லாரும் இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல இன்று பத்திரிகை செய்திகளும் குறிப்பாக சிறுபான்மையினருடைய கருத்தியலை உலகத்திற்கு எடுத்து எம்பும் விடயமாகவும், சிறுபான்மையினர் கருத்தியலை உணர்ந்து கொண்ட விடயமாகவும் செய்திகள் பரவியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்து பறந்துபட்ட விதத்தில் இது பற்றி அதிகம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஆழ அகல விரிந்து மிகவும் அணுகுமுறையான முறையில் பேசக்கூடிய கோகுலை அழைத்தால் சிறப்பாக இருக்கும். அழைத்திருக்கின்றோம். வணக்கம் கோகுல். இனிய காலை வணக்கம். கஜமுக நேயர்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில விதம் விதமா அறிமுகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு படி இன்றைக்கு. சார், இன்று வீரகேசரனுடைய பிரதான தலைப்பு தமிழ் தலைவர்களுடன் புதிய பயணத்துக்கு தயார், அரசுடன் பேரம் பேச்சுக்கு இடமில்லை என்கிறது முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற செய்தி இருக்கிறது. செயலாளர் ஹசன் அலியினுடைய புகைப்படம் தாங்கியதாக இந்த விடயம் பிரசுரமாக இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இதிலே மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இது சற்று கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமை அல்லது ஒரு மாத காலத்துக்கு முதல் முஸ்லிம் காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் அதிகப்படியாக தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால், குறிப்பாக அதாவது இருப்பு என்பது, ஒரு அரசியல் இருப்பு என்பது என்ன என்பது பேரம் பேசும் ஆற்றலிலே தான் இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு கணிசமாக சொல்லுது அரசியல் சாணக்கியம் என்று சொல் பிரயோகமாக இருந்தது. அவர்கள் கூறியதே நான் மீண்டும் மறுமுறையாக பிரசுரிக்கிறேன் அல்லது சொல்ல வருகின்றேன். என்னவென்றால், அது அரசியல் சாணக்கியமாக இருக்க வேண்டும், பொறுமையான அணுகுமுறைகள் தான் நீண்டகால அரசியல் பயணத்தினுடைய புத்தி சாதுரியமான விடயம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஊவா மாகாண சபை தேர்தலினுடைய முடிவு முற்று முழுதாக முஸ்லிம் காங்கிரஸ் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறது என்பது போல் எனக்கு தோணுகிறது. ஆமா கஜமுக, நீங்கள் கூறுவது சரி. ஊவா மாகாண சபை தேர்தல் முடிவுகள் எந்த ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவமும் பெறப்படாத நிலையில் நிறைவாகி இருக்கிறது. எந்த ஒரு முஸ்லீமுக்கும் கூட ஊவா மாகாண சபையினுடைய தேர்தலிலே வெல்லக்கூடிய வாய்ப்பு இம்முறை கிடைக்கவில்லை. அதனைத்தான் ஊவா மாகாண சபை தேர்தல் முடிவுகள் பறைசாற்றி இருக்கின்றன. இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஹசன் அலி அவர்கள் கூறியிருக்கிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்க அரசியலை நாங்கள் நடத்த இருக்கிறோம். எதிர்வருகிற சனிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோடு நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். நேற்று மாலை பிந்திய செய்தி ஒன்று சக்தி செய்தி அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் தமிழ் பேரவை ஒன்று அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம், பாராளுமன்றத்தை தமிழ் கட்சிகள் எல்லாம் இணைந்து. நேற்று பின் நேரங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் கூறியிருந்தார், முஸ்லிம்களையும் இணைத்து முஸ்லிம் கட்சிகளுடன் சார்ந்து இந்த தமிழ் பேரவை அமைப்பதுதான் நமது நிலைப்பாடு என்று, அதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்ற விடயத்தை அவர் அறிவித்திருக்கிறார். இரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதிலே இப்பொழுது இவர் சொல்கிறார் என்னவென்றால், அரசாங்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்காக நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருந்தோம், இதுதான் எங்களுடைய வலுவான ஆயுதமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பேரம் பேசுவதிலே எதுவிதமான அர்த்தமும் இல்லை என்பதை அரசாங்கம் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் எமக்கு உணர்த்தி நிற்கின்றன. என்னுடைய கேள்வி அது சுடலை ஞானம் என்று சொல்வார்கள். அதான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி, அவர்கள் கூறியது அது அல்லது மக்களுடைய வாக்குதான் அவர்கள் இனிமேல் இப்படி இருந்தால் தமது எதிர்காலம் இல்லாமல் போயிடும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறதோ எனக்கு தோணுகிறது. அப்படி அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் என்னவென்றால், சனிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாங்கள் அரசாங்கத்தோடு கூட்டணியாக இருப்போமா அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்திருப்போமா என்பது தொடர்பிலே தீர்மானிப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதிலே எங்களுடைய நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், கிழக்கு மாகாண சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து இருந்து போட்டியிட்டது. அதுபொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வீரவசனங்கள் பேசியிருந்தார், சூளுரைத்திருந்தார், அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு விதமான தேர்தல் பிரசாரங்களை செய்து வாக்கு வங்கியை நிறைத்துக் கொண்டிருந்தார். அன்று வழங்கப்பட்டிருந்த வாக்கு எதற்கு என்கின்ற ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழ் பேசுகிற சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு மாகாண சபையை அமைப்பதற்கான வாய்ப்பு கிட்டியது. அந்த நேரத்திலே பேரம் பேசுகிற சக்திதான் பெரியது என்று சொல்லி அரசாங்கத்துக்குள்ளே தாவுகிற ஒரு நிலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்குள்ளே இருந்தது. இப்பொழுது மீண்டும் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பேரம் பேசுகிற சக்தியை இப்பொழுது இழந்திருக்கிறோம், ஆகவே மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேரம் பேச போகிறோம் என்று. ஆகவே இது எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த காலத்திற்கு காலம், இடம், பொருள், ஏவலை அறிந்து
சில தங்களுடைய விவகாரங்களை மாற்றிக்கொள்வது போல ஒரு விடயம் இருக்கிறது. சொல்வார்கள், அரசியலிலே நீண்ட நண்பனும் இல்லை, நீண்ட எதிரியும் இல்லை என்று. ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த சாணக்கியத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இப்பொழுது கைப்பற்றுகிறது. ஒரு உண்மை தெரியதா இருக்கிறது, பழைய மொழி, அது மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அடுத்து, வாய்மூல அறிக்கை சமர்ப்பித்தலை இறுதி நேரத்தில் பிற்போட்டது பேரவை. இன்று மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் என தகவல். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நேற்று புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருந்த இலங்கை விவகாரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்தின் விசாரணையின் செயற்பாட்டின் வாய்மூல அறிக்கை இன்று வரை பிற்போடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி பிரசுரமாயிருக்க நேற்றைய தினம் பேசப்படவில்லை. நேற்று தென் சூடான் விவகாரங்கள் தொடர்பிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் ஷெய்க் அல் ஹசன் அவர்கள் அது தொடர்பிலே அதிக கவனம் செலுத்தப்பட்டு தென் சூடானிலே இடம்பெற்று வருகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே அதிகமான விவாதம் இடம்பெற்ற காரணத்தினால் இலங்கை தொடர்பான வாய்மூல ரீதியான அறிக்கையை வெளியிடுவதிலே ஒரு காலதாமதம் ஏற்பட்டதாகவே இன்றைய தினத்துக்கு அதனை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நமது நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கை நேரப்படி இன்று காலை 5:40 5:30 5:45 வரையான காலப்பகுதியிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 69வது மனித உரிமைகள் பேரவையிலே உரையாற்றி இருக்கிறார். அதிலே உரையாற்றிய முக்கியமான விடயங்கள் என்னவென்றால், அவர் கூறியிருக்கிறார், மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு நாடும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். யுத்தத்தின் பின்னர் இலங்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படியாக சர்வதேச நாடுகள் இலங்கை மீது அழுத்தம் விடுக்குமாக இருந்தால் அது இலங்கையினுடைய முன்னேற்றத்திலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று இன்னும் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். மூன்றாவதாக அவர் கூறியிருக்கிறார், மிகவும் புத்தி சாதுரியமாக சாணக்கியமாக அவர் கூறுகிற விடயம் என்னவென்றால், ஐநா பாதுகாப்பு பேரவை அதனுடைய கட்டமைப்பு சர்வதேச நாடுகளை பாதிக்காத வகையிலே உருவாக்கப்பட வேண்டும், அதனுடைய கட்டமைப்பு ரீதியான ஒரு மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இம்முறை நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 69வது கூட்டத்தொடரிலே. அடுத்து, கொழும்புக்கான சேவையை நிறுத்தும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் என்கிற செய்தி பிரசுரமா இருக்கு. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனம் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துடன் கொழும்புக்கான சேவையை நிறுத்துவதாக நேற்று அறிவித்திருக்கின்றது. மற்றும் மாலத்தீவுக்கான தனது சேவையை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் நிறுவனம் நிறுத்திக் கொள்கிறது என்கிற செய்தி இருக்கிறது. 2013 ஏப்ரல் மாதத்திலே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் கொழும்புக்கு வந்தது. பின்னர் மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு தெரிந்து உங்களுடைய நண்பர்களிலே ஒரு 70% இப்போது பிரித்தானியாவிலே தான் வசிக்கிறார்கள். ஆகவே நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சேவை. ஒரு நிர்வாக ரீதியான சில மாற்றங்களின் அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் இது ஒரு தற்காலிக நிறுத்தமாகத்தான் இருக்குமே ஒழிய நீண்ட கால நிறுத்தமாக இருக்காது. குறிப்பாக ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு முறைகளிலே அதிகம் இருக்கின்றன, அதாவது வந்து செல்வதற்காக. அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். நிபந்தனையுடனேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முஸ்லிம் காங்கிரஸை இணைக்க வேண்டும், ஹரீன் பெர்னாண்டோ கூறுகின்றார். நாட்டில் எதிர்காலங்களில் நடைபெற உள்ள தேர்தல்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய விரும்பினால் நிபந்தனைகளுடனேயே இணைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த உவமான சபைக்கு தெரிவான உறுப்பினர் ஹரீன் பெர்னாண்டோ அனைத்து தமிழ் கட்சிகளையும் சார்ந்த அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நான் ஒரு சின்ன விடயம் சொல்கின்றேன். சிலர் இளமையிலே மிகவும் புத்தி சாதுரியமாகவும் வினைத்திறன் மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள். 1,73,000 வாக்குகள் வீதாசாரத்தில் அடிப்படையில் அதிகப்படியான சாதனை நிலைநாட்டினார் ஹரீன் பெர்னாண்டோ பதுளை மாவட்டத்தில். ஆனால் இப்போது சொல்லக்கூடிய கூற்று பல சிரேஷ்ட தலைவர்களை தாண்டின ஒரு அரசியல் சாணக்கியத்தை பறைசாற்றுவதாக இருக்கின்றது. ஆமா, நிச்சயமாக கஜமுகன். இதிலே அவர் கூறியிருக்கிறார் என்னவென்றால், தமிழ் பேசுகிற மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட ஐக்கிய தேசிய கட்சியின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து ஊவா மாகாண சபை தேர்தலிலே தமிழ் பேசுகிற மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை ஹரீன் பெர்னாண்டோ அவர்கள் அந்த பிட்டகோட்டையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டார். இன்னொரு விடயத்தை நாங்கள் அமுல்படுத்துகின்றோம். அவர் கருத்து சரியா புலியா என்பது ஒரு புறம் இருக்க, குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்ட செந்தில் தொண்டமான் அவர்கள், அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உபதலைவர், அவரது அரசியல் அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டிருக்கிற அவர் கட்சி, அவர்களது தாத்தா பேரன், அதை தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய செல்வாக்கு எடுத்து பார்க்கும் போது அவருக்கு கிடைத்த விருப்பு வாக்குகளும் முதன்முறையாக அதாவது ஒரு புதிய முகமாக போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் இரண்டாவதாக தெரிவாக ருத்ரதீபன் அவர்களுடைய வாக்கையும் பார்க்கும் போது பெருந்தோட்ட மக்களும் கொஞ்சம் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்களோ என்ற கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக, அதாவது ஹரீன் பெர்னாண்டோ அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த போது அதற்காக நியமிக்கப்பட்டார்
வேலாயுதம். ஆகவே அவர் ஒரு தொழிற்சங்கவாதி. ஆகவே அவருடைய மகன்தான் வேலாயுதம் ருத்ரதீபன். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அவருக்கு இருந்த தொழிற்சங்க ரீதியான செல்வாக்கு அவருடைய வாக்குகளிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பது அந்த வாக்கு முடிவுகளிலே புலனாகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு புதிய முகம் தேர்தல் களத்திலே குதித்து தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற்று தன்னுடைய வாக்கு வங்கிகளை அதிகரித்துக் கொள்வது என்பது எத்தனையோ ஆண்டுகளாக குடும்ப அரசியலில் இருக்கிறவரை விட ஒரு படி மேலே இருப்பதைத்தான் காட்டுகிறது. ஆகவே அந்த செல்வாக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஊவா மாகாணத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த தேர்தல் வெற்றி புலப்படுத்துகிறது. ஆகவே இந்த இடத்திலே ஹரின் பெர்னாண்டோ சொல்லக்கூடிய இந்த கருத்து ரொம்பவும் சாணக்கியமான கருத்து. அவர் சொல்கிறார், ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி பாதையில் இருந்து அறிக்கையை பார்த்துவிட்டு வரலாம். நேர்களை ஆரோக்கியமாக்குகின்றது. புரிஞ்சுதா மகாராஜா? புதிய சிக்னல் ஹெர்பல். தோல்வி பாதையிலே இருந்த ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது வெற்றி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய பயணத்தை மக்கள் விடுதலை முன்னணி ஜனநாயக கட்சியை முன்னிட்டுக் கொண்டு நாங்கள் செல்ல முடியும். ஆகவே இந்த நேரத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் முஸ்லிம் காங்கிரசும் எங்களோடு இணைய வேண்டுமாக இருந்தால், இப்பொழுது நாங்கள் வெற்றி பாதையில் இருக்கிறோம், இந்த நேரத்தில் அவர்கள் எங்களோடு இணைய வேண்டுமாக இருந்தால் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ரொம்பவும் அரசியல் சாணக்கியம் மிக்க ஒரு கருத்து. அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அவரது இருப்பு நம்பிக்கை பற்றியும் கொஞ்சம் அந்த மறைமுகமான எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. அதே நேரத்தில் எல்லோருமே கூறிக்கொண்டிருந்தார்கள் அவர் மீண்டும் அரசாங்கத்துக்கு சென்று விடுவார் என்ற குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே அவரது ஸ்திரத்தன்மை அவர் நீண்ட நாட்களுக்கு பேண போகின்றார் என்ற ஒரு மறைமுக அழுத்தம் உண்டு அவர்களிடையே இருக்கிறது. இதிலே இந்த வெற்றியின் பின்னர் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆளுமை, அதாவது மாகாண அரசியலிலே இருந்து தேசிய அரசியலுக்கு வந்த ஒருவர் பின்னர் தன்னுடைய தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய பதவியை துறந்து மாகாண அரசியலுக்கு வந்து அதிலே பெற்ற வெற்றியின் மூலமாக தேசிய அரசியலிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய அரசியலிலே நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு கதாபாத்திரமாகவும் ஒரு தலைவராகவும் தான் உருவாகி இருக்கிறார் என்பதை பறைசாற்றும் விதத்தில் இவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அடுத்த செய்தி, ஐக்கிய நாடுகளின் சர்வதேச விசாரணைக்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். கூட்டமைப்பு மீண்டும் கோரிக்கை. மீண்டும் கோரிக்கை விடுவது காலத்தின் தேவை. இந்த காலம் அதிகமாக கூட்டமைப்பு சார்பாக சாயக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கிறது. இதிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கான விசேட ஆணையாளர் ஷேக் அல் ஹுசைன் அவரும் கூட தெரிவித்திருக்கிறார், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையின் சர்வதேச விசாரணைகளுக்கு இலங்கை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நவநீதம் பிள்ளை பின்பற்றிய வழியை தான் அவரும் பின்பற்றுகிறார். அடுத்து, நாட்டில் ஜனநாயக விழுமியங்கள் தழைத்தோங்க வேண்டியது அவசியம் என்கின்ற ஆசிரியர் தலையங்கம் வீரகேசரியில் இருக்கின்றது. மூன்றாம் உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்றும் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக. அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இந்திய மீனவர்கள் 36 பேரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடற்தொழிலில் ஈடுபட்ட 36 இந்திய மீனவர்களை நேற்று வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நேரம் இந்திய மீனவர்கள் இதற்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறது 7ஆம் தேதி வரை, அக்டோபர் 7 வரை. அதே தருணம் நேற்றைய தினம் மன்னாரில் இருக்கக்கூடிய மன்னார் மீனவர்கள், அதாவது அந்த மண்ணை சார்ந்த மீனவர்களும் ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். அத்துமீறி இந்திய மீனவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம். மீனவர் தேசிய ஒத்துழைப்பு சங்கம் என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மும்முரமாக இருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளிலே ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மன்னார் கடற்பரப்பிலே வந்து மீன்பிடிக்க கூடாது, அவர்கள் கடல் வளத்தை சூறையாடுகிறார்கள், அது நிறுத்தப்பட வேண்டும். இனிமொன்று, தென்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மன்னார் கடற்பரப்புக்கு வந்து தென்பகுதியை விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சூறையாடுகிறார்கள், அதுவும் நிறுத்தப்பட வேண்டும். சிலர் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கிறார்கள், அது நிறுத்தப்பட வேண்டும். 4வது கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள், காலத்துக்கு ஏற்புடைய ஒரு கோரிக்கை, மீனவர்கள் இதனை முன்வைப்பார்கள் என்று கூட எல்லோரும் சிந்தித்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. மகளிருக்கான தலைமைத்துவ பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், மகளிர் தலைமை வகிப்பதற்கு ஏற்றாற் போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று அருமையான ஒரு விடயம். நேற்று முன்தினம் கஜமுகன் மட்டக்களப்பினுடைய 2 இடங்களிலே, ஒன்று வந்தாறுமூலை பல்கலைக்கழகத்தினுடைய மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினுடைய வந்தாறுமூலை வளாகத்துக்கு முன்பாக நடந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்திலும் மட்டக்களப்பு நகரத்திலே நடந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்திலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், சிறுவர்கள் மீதான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அண்மையிலே காத்தான்குடியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஆகவே அந்த சம்பவத்தை கண்டித்து பெண்ணியம் சார்பாக குரல் எழுப்பி கவனிப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அது மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இது பேணப்பட வேண்டும். எல்லோரும், அதாவது சொல்வார்கள், இந்தியாவில் ஒரு மிக பிரபாண்டமான ஒரு ஏற்பாடு ஒன்றும் ஒரு பார்வை ஒன்றும் செலுத்தப்பட்டிருந்தது. சோல்ஜர்ஸ் என்றால் ஒரு போராளிகள் என்று பொருள். அதாவது ஒவ்வொரு ஆண்களும்
பெண்களினுடைய போராளிகளாக இருக்குமாக இருந்தால், அதாவது நாங்க அடிமையாக்குவதோ அல்லது கட்டளையிடுவதோ என்கின்ற பண்பை தாண்டி தொழிலே சாய்ந்து ஒரு போராளியாக அவர்களுக்கு உதவ வேண்டிய ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் ஆரோக்கியம் பெறும் என்று அருமையான ஒரு கோரிக்கை எனக்கு தெரிந்த தனிப்பட்ட விதத்தில். அது இலங்கைக்கும் அது பொதுவாக வருமுகமாக இருந்தால் பல வன்முறைகளை தடுக்கக்கூடிய. ஆனால் இந்த மீனவர்களினுடைய கோரிக்கைக்கு நாங்கள் மிக பாரிய அளவிலே செவிசாய்க்க வேண்டியதாகவும் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டியதாகவும் கடமைப்பட்டிருக்கும். இதிலே இன்னும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கிலே பெண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், பெண்கள் சமூகத்திலே போற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணக்கரு இப்பொழுது தோற்றம் பெற அருமையாக இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான விடயம். அடுத்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், இப்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தோள்களில் ஏறி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சவாரி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்தில் ஒரு கேள்வி, ஆகவே பொது வேட்பாளர்களுடைய சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்து விடுமோ என்று இருக்கிறது. இதிலே இறுதியாக நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டங்களிலும் கூட ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இருப்பார் என்பதை வெளிப்படுத்துவது போன்ற அரசியல் புரசலான சில செய்திகள் வழியாக இருந்தன. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட அந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற காலகட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி எடுக்கின்ற முடிவுதான் தீர்க்கமான ஒரு முடிவாக இருக்கும். சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக இருப்பார், அல்லது ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக இருப்பார், அல்லது பொது வேட்பாளர் ஒருவரை ஐக்கிய தேசிய கட்சி ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளுமா? நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கக்கூடிய வெற்றி மனோநிலையிலே பொது வேட்பாளர் ஒருவரை ஏற்றுக்கொள்வதை விட ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற ஒருவர் தான் பொது வேட்பாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதுவும் இப்போது சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க என்ற இரண்டு நபர்களை எடுத்துக்கொண்டால், சத்தியபிரமாணம் எடுத்துவிட்டு கூறிய முதலாவது கருத்து, அவரது வெற்றிக்கு இந்த கதிரையை கொண்டு செல்வதற்கு நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்றாகவே அங்கே ஏகமனதாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா என்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. அது நாங்கள் காலத்தினுடைய கைகளில் விட்டு விடுவோம். இவை வீரகேசரி பத்திரிகையின் செய்திகள். தொடர்ந்து சுடரொளி பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கும் செய்தியை பார்க்கலாம். ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முடிவால் பொது வேட்பாளர் முயற்சி பிசுபிசுப்பு, கூட்டு பொறிமுறையின் அவசியம் குறித்து ஆய்வாளர்கள் வலியுறுத்த என்று நாங்கள் பேசிய விடயம் அருமையாக பதியப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அண்மையில் எல்லோரும் சொன்னார்கள் மாதுழுவாவை சோபித்த தேரர் அவரே கூட சொல்லியிருந்தார், பொது வேட்பாளராக இருப்பதற்கான விருப்பு எனக்கு இருக்கிறது, என்னோடு இணைந்து கொள்ள வேண்டும், கட்சிகள் அனைத்தும் இணைந்து கொள்கிற பொழுது நான் பொது வேட்பாளராக நிற்பேன் என்று. இப்பொழுது அந்த கருத்துக்கள் எல்லாம் பிசுபிசுத்து போயிருக்கின்றன. இங்கே 4 விடயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் களம் ஒன்று, ஐக்கிய நாடுகளினுடைய விசாரணை. அந்த விசாரணை பொறிமுறையை எப்படி அரசு கையாண்டு கொண்டிருக்கின்றது, அரசு கையாளும் அந்த விடயத்தை பேரின வாக்குகள் ஏற்றுக்கொண்டனவா? அண்மை காலம் வந்த இந்த தேர்தலில் அதில் ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றது. இவ்வளவு காலம் வேறு ஒரு முனைப்பு இருந்தது. இரண்டாவது, ஆகவே பேரினவாதத்தினுடைய குரல்களை மாத்திரம் மையப்படுத்தியதாக எதிர்கால அரசியலை ஒரு கட்சி கொண்டு செல்ல முடியுமா? அடுத்த செய்தி. அதனால் தற்போது பேரினவாத செயற்பாடுகள் அல்லது பௌத்த சிங்கள கருத்துக்களுக்கு முன்வைக்கக்கூடிய கட்சிகளினுடைய குரல் கொஞ்சம் அண்மை காலமாக அந்த பிசுபிசுப்பு தாழ்ந்து இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது. மூன்றாவது, சரத்தன் சில்வாவினுடைய காய் நகர்த்தல். 3வது முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி போட்டியிட முடியாது என்ற சட்ட முறைமை. 4வது, அது வெளிவந்தால் அதில் இருக்கக்கூடிய செல்வாக்கு ஜனாதிபதிக்கு இருக்குமா இல்லையா என்ற கேள்வி. தற்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வளர்ச்சி. இந்த 4 விடயங்களும் நான் நினைக்கின்றேன் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த விடயத்தின் பிசுபிசுப்புக்கு காரணமாக இருக்கும். அதிலே அந்த பொது வேட்பாளரை தீர்மானிப்பதிலே இந்த 4 விடயங்களும் கூட ஏதேனும் ஒரு வகையிலே செல்வாக்கு செலுத்தினது. அடுத்த செய்தி, கிளிநொச்சி அமர்வில் 180 பேர் சாட்சியம் அளிப்பார் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இது கிளிநொச்சியில் இடம்பெற்ற காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்கு 180 பேர் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை சாட்சிகளை பதிவு செய்கிற விசாரணை நடவடிக்கைகள் இடம்பெற இருக்கின்றன. சனிக்கிழமையிலிருந்து தொடங்குகிறது. 27, 28ஆம் தேதிகளிலே முழங்காவில் மத்திய கல்லூரியிலே சாட்சிகள் பதிவு செய்யப்பட இருக்கின்றன. 100 பேர் சாட்சியம் அளிக்க இருக்கிறார்கள். 29, 30ஆம் தேதிகளிலே பூநகரி பிரதேச செயலாளர் செயலகத்திலே சாட்சிகளை பதிவு செய்கின்றனர். சாட்சியர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள்? பதிவாகாமல் அவர்கள் இத்தனை எண்ணிக்கை கூற முடியாது. பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விண்ணப்பங்களை கோரியிருந்தார்கள். சாட்சி அளிக்க வேண்டியவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை கடத்தப்பட்டோர், காணாமல் போனோர் மற்றும் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பான பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் என்று. இப்பொழுது அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையிலே தான் சாட்சிகளை பதிவு செய்கிறார்கள். அந்த இடத்திலே எவரேனும் ஒருவர் சாட்சி அளிக்க வேண்டும் என்று வருவாராக இருந்தால் அவரும் பதிவு செய்யப்பட்டு அவருடைய சாட்சியமும் பதிவு செய்யப்படும். ஊவா தேர்தல் முடிவால் அதிர்ச்சியில் அரசு உயர்ப்பு இடம். மனோ கணேசன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மீறி இப்போது காலத்தின் கட்டாயம் சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அந்த பெரும்பான்மை குரல்
நிச்சயம் தற்போதைய காலகட்டத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த மக்களுக்கு கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. இந்த காலத்தை சரியாக காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ள வேண்டும். 4 கோரிக்கைகளை முன்வைத்து மன்னாரில் கவன ஈர்ப்பு போராட்டம் நாம் பேசிய விடயம். அதில் 4வது நீங்கள் சொன்னது போன்று எனக்கு மிகவும் மனதிலே படக்கூடிய ஒரு விடயம். பெண்ணியத்தின் சார்ந்த தலைமைத்துவ பயிற்சிக்கு மீனவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய போராட்ட ஆதரவு வலுப்பெறக்கூடியதாக இருக்கிறது. போலீசாரை தாக்கிய தீவிரவாதி ஆஸ்திரேலியாவில் சுட்டுக்கொலை. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் போலீசார் மீது தாக்குதல்களை மேற்கொண்ட வேளை சுட்டுக் கொல்லப்பட்ட 18 வயது இளைஞர் பயங்கரவாத சந்தேக நபர் என்று அறிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த விடயம் பற்றியும் கொஞ்சம் நாங்கள் ஆராய வேண்டும். இப்போ சர்வதேச நாடுகளில், அது மேலத்தைய நாடுகளில் இந்த ISIS போராளிகளினுடைய ஒரு என்ன சொல்வது, காட்டுமிராண்டித்தனமான செயல் ஒன்று. அது அப்படி இல்லாவிட்டால் 2வது அவர்களுடைய செயற்பாடு மிகப்பெரிய சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு சமிஞ்சை கிடைத்தது, அதாவது உங்கள் நாட்டிலும் இவ்வகையான செயற்பாடுகள் இடம்பெறலாம், சுரட்சேதம் செய்து நாங்கள் சிலரை கொலை செய்ய இருக்கிறோம் என்று. ஆகவே அவர்களுடைய தேடுதல் நடவடிக்கையின் போதுதான் இந்த இளைஞர் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்தீர்களாக இருந்தால், தற்போது முன்னர் ஒரு போலீசார் நேரடியாக சென்றுதான் ஒரு கல்லனையோ அல்லது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவனையோ சுட்டு வீழ்த்துவார்கள். இப்போது அதற்கும் ரொபோ பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் இப்போது ஆளில்லா விமானங்கள் சிரியா நோக்கி இருக்கின்றன. ஆகவே இனிவரும் காலகட்டத்திலே இந்த மனித உயிர்கள் கொல்லப்படுவது என்பதும் ஒரு பக்கம் சார்ந்ததாக இருக்க போகிறது என்ற ஒரு விடயம். இது சரி, 2வது கவலைக்கிடம், 2ம் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் ஒருவரை தாக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அப்பாவிகளும் இருப்பார்கள் அதிலே. இதிலே கஜமுகன் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. இங்கிலாந்தினுடைய துடுப்பாட்ட வீரர், சகலத்துறை வீரராக இருப்பவர் மோகின் அலி. அவர் அண்மையிலே ஒரு சர்ச்சையிலே சிக்கியிருந்தார். அவர் விளையாடுகிற பொழுது ஒரு கைப்பட்டி அணிந்திருந்தார். அதிலே ஃப்ரீ பாலஸ்தீன் என்று அந்த கைப்பட்டியலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது பலஸ்தீனத்துக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை தாங்கியவராக அவர் இருந்தார். பின்னர் இங்கிலாந்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர் அதனை கலட்டி வைத்து விட்டார். அவர் கூறியிருக்கிறார் என்னவென்றால், அதாவது ஃப்ரீ பாலஸ்தீன், பலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோகின் அலி அவர் கூறியிருக்கிறார், ISIS கிளர்ச்சியாளர்கள் அவர்களுடைய செயற்பாடு என்பது காட்டுமிராண்டித்தனமான குரூரமான செயற்பாடு என்று வர்ணித்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய பார்வையிலே வேறு இரண்டையுமே பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது, அவர்களிடத்திலும் கூட வந்திருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய மன்னர்களும் அரசும் இந்த விடயத்திலே அமெரிக்கா சார்ந்து நிலைப்பாட்டிலே கூறிக்கொண்டிருப்பதும் இதற்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம். அடுத்து, ராணுவ சித்திரவதைக்கான ஆதாரங்கள் இருந்தும் இலங்கை தமிழர்களை நாடு கடத்துகிறது பிரிட்டன் என்கின்ற செய்தி இருக்கின்றது. ராணுவ சித்திரவதைக்கான ஆதாரங்கள் இருந்தும் இலங்கை தமிழர்களை நாடு கடத்துகிறது பிரிட்டன். இதில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று தாண்டோண்டித்தனமான செயற்பாடா, 2வது எதிர்வரும் காலங்களில் நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்ற நம்பிக்கையா? இந்த 2 விடயம். இதிலே பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் இலங்கைக்கு பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடின் பொழுது வருகை தந்திருந்த பொழுது நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்தார். ஆகவே அந்த இடத்திலே அவர் முன்னெடுத்த செயற்பாடு, இப்பொழுது பிரிட்டன் முன்னெடுக்கின்ற செயற்பாடு, 2க்குமே முரண்பாடு இருக்கிறது. அதைத்தான் நான் கேட்டேன். அப்படி எடுத்தாலும் முரண்பாடா அல்லது ஏற்கனவே தெரிந்து கொண்ட விடயமா? இனிவரும் காலங்களில் நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்ற நம்பிக்கையா அல்லது தாண்டோடித்தனமான ஒரு செயற்பாடு? 2 கேள்விகளும் இருக்கிறது. நிச்சயமாக. அடுத்த செய்தியை பார்க்கலாம். நாங்கள் தோட்ட தொழிலாளர்களின் வாக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கவில்லை, தோல்விக்கு இதுதான் காரணம் என்கிறார் ஹரியன் என்கின்ற செய்தி இருக்கிற. தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளை பெற தவறியமே ஊவா மாகாண சபை தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி அடைந்த தோல்விக்கு பிரதான காரணம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதிலும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. நிச்சயமாக. அடுத்து, காலநிலை உச்சி மாநாடு சுடரொளியினுடைய ஆசிரியர் தலையங்கம் மிகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். கடுமையான ஒரு மாற்றத்தை நாங்கள் இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். ஓசோன் ஓட்டை சிறிதாகிறது என்று சொன்னாலும், ஆனால் வெப்பநிலையினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கூடுதல் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கார்ட்டூன் JP, காணி அபகரிப்பு, கடல் அன்பளிப்பு, அங்கே இப்படி அருமையான ஒரு சிந்தனையை கொடுக்கின்றது இந்த விடயம். ஆனால் அந்த சிந்தனையிலே பாதிக்கப்படக்கூடிய இரட்டை நிலையிலும் அந்த அப்பாவி மக்கள் என்பதுதான் உண்மை. இதிலே சீனாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஷி ஜின்பிங் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். அதற்கு முன்னர் தஜிகிஸ்தான் சென்றிருந்தார், பின்னர் மலேசியாவுக்கு சென்றிருந்தார், பின்னர் ஜப்பானுக்கு சென்றிருந்தார், பின்னர் இலங்கைக்கு வந்து இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இந்த எல்லா ஆசிய நாடுகளுக்கும் சென்றுவிட்டு அவர் நாடு திரும்பிய பின்னர் சொல்லியிருக்கிறார், பிராந்திய யுத்தம் ஒன்றுக்கு தயாராகுங்கள் ராணுவ வீரர்களே என்று கூறியிருக்கிறார். அருமையான ஒரு நீங்கள் சொல்ல வந்த விடயம் நல்ல சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு புறம் இருக்கும் போது இன்னொன்று பார்க்கலாம். இந்த இடத்தில் நீங்கள் இன்னொரு விடயம், இந்தியாவுக்கு சென்ற நேரம் திபெத்தியர்கள் பலர் தீக்குறிக்க முயன்றதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் 10 செய்தி. அந்த அடிப்படையில் தலைப்பு படி இருக்கிறது, ஹக்கீமின் அரசியல் கூட்டணி.
ரணில் அரசுடன் 2001 2003, சந்திரிகா அரசுடன் 1999 2001, மஹிந்த அரசுடன் 2005 வரை எதிர்க்கட்சிகள் பொது முன்னிலையில் களமிறங்க ஹக்கீமுக்கு சமிக்ஞை. ஆட்சி மாற்றத்துக்கு பாதை திறக்க இதுவே வழி என்கின்ற செய்தி இருக்கின்றது. இப்போது முஸ்லிம் காங்கிரசுடைய காய் நகர்த்தல் மிக முக்கியமான ஒரு காய் நகர்த்தலாக அரசியல் களத்திலே பேசப்படுகின்றது. ஆனால் இனி சலுகைகளா உரிமையான்கிற மிக முக்கியமான ஒரு நிலைக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது, வாக்குகளின் ஊடாக தெரிகிறது. முஸ்லிம் மக்களினுடைய ஏக பிரதிநிதிகளாக அவர்கள் இருப்பார்களா? முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகள் எதிர்காலத்திலே முஸ்லிம் காங்கிரசுக்கு கிடைக்குமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து, வடகிழக்கில் வறட்சியை காரணம் காட்டி கடன் ரத்து செய்யப்பட மாட்டாது. சஜித்தின் கேள்விக்கு அமுனுகம பதில் என்கின்ற செய்தி இருக்கின்றது. இது என்ன? குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வறட்சியின் கடன்களை எடுத்திருப்பார்கள் தங்களுடைய விவசாய செய்கைகளை செய்வதற்காக. ஆனால் இப்பொழுது வறட்சி நிலவுகிறது என்கின்ற காரணத்தினால் அவர்கள் எடுத்த கடன்களை ரத்து செய்ய முடியாது. அவர்கள் நிச்சயமாக அந்த கடனை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்தினை தான் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே மீண்டும் பாதிக்கப்படுகிறது மக்கள், விவசாயிகள். அடுத்து, பெண்களை பாலியல் வக்கிரத்துடன் காண்பிக்கும் இந்திய திரைப்படங்கள் முதற் தடவையாக ஐக்கிய நாடுகள் அறிக்கை. நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இது சிறு வயதில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விடயம். தொப்புள் கொடி உறவு என்பது ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய உறவு. அந்த தொப்புள் கொடி உறவினுடைய அந்த இடத்தை கண்டு ஒரு காம சமிஞை காட்டக்கூடிய ஒரு செயற்பாடு வட இந்திய தென்னிந்திய திரைப்படங்களுக்கு தான் அதிகம். அது ஹாலிவுட்ல இல்லை. அப்படி இப்படியான பார்வைகள் ஏன் என்ற ஒரு கேள்வி சின்னதில இருந்து எனக்கு இருந்திருக்கிறது. பெண்கள் என்பது எமது தாய் எமது தங்கையும் தான் என்ற கருத்தும் இருந்திருக்கின்றது. ஆனால் முதற் தடவையாக ஐக்கிய நாடுகள் இதை ஆராய்ந்து அருமையான ஒரு பதிவை வகுக்கின்றது. இனிவரும் காலங்களிலே இந்த விடயத்துறையிலும் ஐக்கிய நாடுகள் வேண்டும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக. அடுத்து, ஐக்கிய நாடுகளின் உலக தலைவர்களுடன் ஜனாதிபதி இருதரப்பு சந்திப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கு. ஜனாதிபதி அவர்கள் நேபாளினுடைய தலைவர் சுசில் கொய்ராலா அவர்களை சந்தித்திருக்கிறார். 15வது சாக் மாநாடு நேபாளிலே நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை கலந்து ஆலோசித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கொலம்பியாவினுடைய தலைவர் ஜுவான் மெனுவல் சாண்டோஸ் அவரையும் சந்தித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பொதுநலவாய நாடுகள் அமைப்பினுடைய செயலாளரான கமலேஷ் சர்மாவை சந்தித்து நியூயோர்க்கிலே நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளினுடைய மகாநாடு தொடர்பிலும் கேட்டறிந்திருக்கிறார். கடன் வட்டி வீதத்தை குறைக்குமாறு வங்கிகளை கோருகிறது மத்திய வங்கி. ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படாமல் திரவ பணம் என்கின்ற செய்தி. திரவ பணம் ஆக்கப்பூர்வம் பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் நிலையான வைப்புகளுக்கு வட்டி வீதம் அதிகமாக இருக்கிறதுனால் எல்லோரும் வைப்பில் ஈடுபடுகிற ஒரு கருத்து தான் லிக்விட் கேஷ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பதத்துக்கு அழகான ஒரு தமிழ் பதத்தை திரவப்படுகிறார்கள். ஆகவே அதை வெளியிலே இடப்படுத்தினால்தான் அதை செய்யக்கூடியதா இருக்கும். ஆனால் அப்படி என்று சொன்னால் மக்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கும் என்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இது பொருளியல் படித்தவர்களுக்கு தெரியும். எல்லாமே இரட்டை வகை எண்களோடு இருக்கக்கூடிய விடயம். அதாவது ஒன்று கூடினால் குறையும். இதன் நடுநிலைமை பண்ணுவது மத்திய வங்கியினுடைய செயற்பாடு, மத்திய வங்கியினுடைய அறிக்கை. அது திறக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் ஐக்கிய தேசிய கட்சியில் புதிய நியமனங்கள் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டம் நல்லிணக்கம் என்கின்ற சப்பாத்து கிழிந்திருக்கின்றது. பொது சபை கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் பேசுவது போன்று முகம் காண்பிக்காமல் பிரதீப் கேலி சித்திரத்தை வரைந்திருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்க இந்த சமிக்ஞை என்னவென்றால் டிபி ஏகநாயக் அவர்கள் சீன ஜனாதிபதி வந்த நேரம் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடும் பொழுது கிழிந்த சப்பாத்தோடு தோன்றியிருந்தார். அதற்கு அன்னளவாக 1,50,00,000 இலங்கை பெருமானம் அளவிற்கு ஏலம் கிடைக்கப்பட்டதாக சொல்லுகிறார். ஏலம் கொடுப்பதற்கு சில சர்வதேச நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன. இவர் இன்னும் ஏலத்தொகையை தீர்மானிக்கவில்லை. அவர் அதில் ஒரு நல்ல ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி எந்த நாடு அதிகமான தொகையை கொடுக்கிறது, எந்த நிறுவனம் அதிகமான தொகையை கொடுக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை நியமித்திருக்கிறார். அந்த குழு இவர்களிடத்தில் உங்களுடைய சப்பாத்தை விற்றால் அதிகமான பணம் கிடைக்கும் என்று சொன்ன பிறகு நான் சப்பாத்தினை விற்பேன். விற்கின்ற அந்த பணத்தை வைத்து வடமேல் மாகாணத்திலே பாதனைகள் இல்லாமல் பாடசாலை செல்கிற சிறுவர்கள் எல்லோருக்கும் பாதனையை பெற்றுக் கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். அருமையான விடயம். அடுத்து நாங்கள் ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். அந்த அடிப்படையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளை பார்க்கலாம். இன்று மெட்ரோ நியூஸிலே இன்று பிரதான தலைப்பாக இருக்கக்கூடியது மாவனெல்லை நகரில் 17 கடைகள் தீக்கரை, மின்சார கோளாறு என போலீசார் சந்தேகம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆனால் இதுவரை காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை கஜமுகன். அதிலே எந்த காரணத்தினால் அந்த தீயணைத்தம் ஏற்பட்டது என்று இதிலே முக்கியமாக இன்னொரு விடயத்தை முந்தைய தினம் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்தியா செவ்வாய் கிரகத்தினுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக முதல் தடவையாக அனுப்பிய அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. மங்கள்யான் என்று சொல்லக்கூடிய செய்மதியினை இந்தியா வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்றுப்பாதையிலே நிலைநிறுத்தி இருக்கிறது.
இதில் நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் மங்கள்யானை இந்தியா விண்ணுக்கு ஏவி இருந்தது. 300 நாள்கள் பயணித்து செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்றுவட்ட பாதையை நேற்றைய தினம் மங்கள்யான் வெற்றிகரமாக எட்டியிருந்தது. 400 கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் அங்கே இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரோ என்று சொல்லப்படுகின்ற விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்ற இந்திய நிறுவனத்தில் இருந்த அந்த விடயங்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். இதிலே கஜமுகன் குறிப்பிட வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நேற்று காலை 7:59 அளவிலே செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்றுவட்ட பாதையிலே மங்கள்யான் என்கின்ற அந்த செய்மதி நிலை கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் மாத்திரம்தான் இதற்கு முன்னர் செவ்வாய்க்கு செய்மதிகளை அனுப்பி இருக்கின்றன. இந்த வரிசையிலே ஆசியாவில் இருந்து இணையக்கூடிய முதலாவது தேசமாக இந்தியா இதிலே இணைந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மங்கள்யான் வண்ண நிலப்படங்களை பிடித்தும் கூட இஸ்ரோவுக்கு அனுப்பியிருக்கிறது. உலகத்தினுடைய பிரம்மாண்டமான விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. இதுல முக்கியமான இன்னொரு திரைமறைவில் இருக்கக்கூடிய ஒரு சங்கதி இருக்கிறது, ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு சங்கதி. இந்த மங்கள்யான் செய்மதியை உருவாக்குவதிலே முனைப்பாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு தலைமை தாங்கியவர் திருநெல்வேலியை சேர்ந்த தமிழரான சுப்பையா அருணன் என்பவராம் என்பதும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, இஸ்ரோலுக்கு செவ்வாய் கிரகத்திற்கு முதலாக இந்த ஒரு விண்கலம் அனுப்பப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை முன்வைத்தது அப்துல் கலாம் அவர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். அவருடைய அந்த மூல அடிதான் இன்று இவ்வளவு தூரம் வருகின்றது. அவரும் ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் நான் ரெட்டிப்பு பெருமிதம் கொள்ளலாம். நிச்சயமாக. ஆனால் ஒரு பெரிய விடயம் என்னவென்றால், சீனா போன்ற நாடுகள் இருக்கத்தக்கதாக இந்தியா முதலாக, அதாவது ஆசியாவினுடைய வல்லரசு சீனாவா இந்தியாவா என்று இருக்கக்கூடிய பனிப்போருக்கு மறைமுகமாக விடை காணும் வண்ணம் ஒரு படி மேலே இருக்கிறது. அதுல இன்னும் ஒரு முக்கியமான விடம், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சின்ஹா அவர்கள் கூறியிருக்கிறார், இலங்கையிலே பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது இந்தியா, அவை எவற்றையுமே ஊடகங்கள் வெளிப்படுத்துவதில்லை, ஆனால் வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று மறைமுகமாக சில விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். இன்னொரு தலைப்பு, உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்ட யானை பெண்ணொருவரை தாக்கி கொன்றது. இது கிணற்றில் விழுந்து காட்டிய யானை கிராம மக்கள் பெரும் முயற்சி செய்து காப்பேற்றிய பின் அந்த யானை பெண் ஒருவரை தாக்கி கொண்ட சம்பவம் குருநாகல் பொல்பிதிகம பிரதேச போலீஸ் பிரிவில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் யானை என்ன நினைத்திருக்கும், தன்னை தாக்குகின்றார்கள் என்றுதான் நினைத்திருக்கும். அதற்கு பிரித்து வகுக்கும் அறிவில்லை. ஆனால் நாங்கள் பிரித்து சொல்கின்றோம் அது கொண்டிருக்கிறது என்று. அது கொன்றதா அல்லது தற்பாதுகாப்பு செய்ததா என்று அதுக்கு தான் தெரியும். அடுத்து, கொம்பனி தெருவில் புதிய வீடமைப்பு தொகுதியின் நிர்மாணம், பள்ளிவாசல் புனரமைப்பு பணிகள் பாகிஸ்தான் நிறுவனத்திடம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. அடுத்து இன்னொரு செய்தி, மட்டு நகர ராணுவ முகாமுக்கு முன்பாக காணப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக மாணவன் போலீசாரிடம் ஒப்படைப்பு என்ற செய்தி இருக்கின்றது. காணப்பட்ட என்றால் நின்று கொண்டிருந்தவரா அல்லது நான் நினைக்கிறேன் முன்பாக நடமாடிய, அசாதாரணமாக செயல்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகம் நடமாடிய என்று அப்படி வந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது மெட்ரோவின் செய்திகள். இனி நிறைவாக நாங்கள் பார்க்கலாம் யாழ் தினக்குரல். எதிர்க்கட்சிகள் பொது முன்னிலையில் கிளம்புறாங்க, ஹக்கீம் சாமிக்கு பார்த்த செய்தி. அடுத்து, ஜனாதிபதி ராஜபக்சவை மோடி சந்திப்பார் என்கிற மிக முக்கியமான செய்தி யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இருந்து தான் நாங்கள் தலைப்பாக கொடுக்கின்றோம். அவர் இப்பொழுது நவராத்திரி விரதத்தில் இருக்கிறாராம். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஒரு விருந்து பிரசாரத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த விருந்து பிரசாரத்தில் கூட அவருக்கு இந்த உணவுகளை தான் பரிமாற வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். எலுமிச்சம் பழச்சாறு கலந்த நீர், தேநீர், பழங்கள், இதைத்தான் நரேந்திர மோடிக்கு பரிமாற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து, மயானம் பற்றிய ஆய்வு அறிக்கை கிடைக்கும் வரை புதை குழி தோண்டுவதற்கு இடைக்கால தடை என்கிற செய்தி வேலனை பிரதேச சபையில். ஆகவே இது முதல் ஊர்காவல்துறை நீதவான் கூறிய போது நான் கூறியிருந்தேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று. அதான் இந்த காரணம். அதற்கு முதல் அவசரப்பட்டு தலைப்புகள் போடுவதனால் நன்மை விளையப் போவதில்லை. யாழ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா திகதி குறிப்பிடாமல் பிற்போடப்பட்டது என்கின்ற செய்தி இருக்கின்றது. அப்படி பல்கலைக்கழக உபவேந்தர் கூறியிருக்கின்றார். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா புதிய பாய்ச்சல் என்கின்ற மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்த செய்தியை நாங்கள் அருமையாக அறிய தந்து, அந்த செய்தி எமக்கும் ஒரு உற்சாகத்தை தருகின்றது. அது எங்கள் கண்களை திறக்க வேண்டிய ஐ ஓபன் என்று சொல்வார்கள். அதை போன்று எங்கள் கண்களை நாங்களும் திறந்து பார்க்க வேண்டிய காலம். எப்போது இளைஞராகிய நாம் இந்த அறிவியல் நோக்கிய எமது எண்ணத்தை கொண்டு செல்ல போன்றோம் பல வழிவகைகளில். எங்களிடமே அந்த கேள்விகளை விடுவோம். நன்றி கோகுல்நாத், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. நன்றி கஜமுகன். மீண்டும் நாளை சக்தி பிரஸ் ரிலீஸ் இடம்பெறும். ஆனால் தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவும் நவராத்திரியின் சிறப்பும் சக்தியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா அரங்கேற காத்திருக்கிறது. இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.